ஓம் சாந்தி. நாள் முழுவதற்குமான ஏற்பாடு அமிர்த வேலை முதல். உறுதி, ஊக்கம், உற்சாகம் மூலமாக அனைத்து பலவீனங்களுக்கும் விடை கொடுத்தனுப்புதல். இன்று உங்களுக்குள் தங்கியிருக்கும் பலவீனங்களுக்கு சதா காலத்திற்கு விடை கொடுத்தனுப்பும் திட சங்கல்பத்திற்காக பாப்தாதா கூட பாராட்டுக்கள் அளிக்கிறார். இந்த விடை கொடுத்து அனுப்புவதற்கான வாழ்த்துக்களை ஒவ்வொரு நாளும் அமிர்த வேலை ஸ்மிருதி மூலமாக சக்திசாலியாக ஆக்கிக் கொண்டே இருங்கள். ஸ்வயம் தங்களது சக்திசாலி சொரூபத்துடன் கூடவே சேவையிலும் கூட சமர்த்த சொரூபம் எடுத்து வர வேண்டும். சதா ஊக்கம் உற்சாகத்தில் பறக்க வேண்டும் மற்றும் பிறரையும் பறக்க வைக்க வேண்டும் என்ற இந்த ஸ்லோகனை அமிர்த வேலை உணர்வில் வெளியே கொண்டு வாருங்கள், வெளிப்படுத்துங்கள். நடுநடுவில் சோதனை செய்யுங்கள். ஊக்கம் உற்சாகத்திற்கு பதிலாக வேறு எந்த வழியிலும் சென்றுவிடவில்லையே. பறக்கும் கலைக்கு பதிலாக வேறு எந்த கலையும் தன் பக்கம் ஈர்த்து விடவில்லையே. சதா நான் தடைகளற்று இருக்க வேண்டும் என்ற இந்த சங்கல்பத்தை அமிர்த வேலை இமர்ஜ் செய்யுங்கள், அதாவது வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றே பாப்தாதா கூறுகிறார். மேலும் முயற்சியில் இருப்பவர்கள் தைரியமுடைய குழந்தைகளுக்கு தந்தை உதவி செய்வார் என்ற இந்த திட சங்கல்பத்தை சதா அமிர்த வேலை யோகத்திற்கு பிறகு திரும்ப நினையுங்கள். இதன் மூலம் கஷ்டப்பட்டு முயற்சி செய்வதற்கு பதிலாக வெற்றியை அனுபவம் செய்து கொண்டே செல்வீர்கள். அதிகாலை எழுந்த உடனேயே புருஷார்த்தத்தில் சக்தி நிரப்புவதற்காக ஏதாவதொரு ஞான கருத்தை முன்னால் வையுங்கள். அமிர்த வேலை எப்படி ஆன்மீக உரையாடல் செய்கிறீர்களோ அதே போல உங்களது புருஷார்த்தத்தை சக்திசாலி ஆக்குவதற்காக ஏதாவதொரு ஞான கருத்தை விசேஷ ரூபத்தில் நினைவு செய்யுங்கள். அமிர்த வேலை ஆன்மீக உரையாடல் என்னவோ செய்கிறீர்கள். பாப் தாதாவிற்கு மிக நல்ல நல்ல விஷயங்களை கூறுகிறீர்கள். உங்கள் விஷயங்களை அறிந்திருக்கிறீர்கள் தானே. ஆக இப்பொழுது உறுதியை கடைபிடியுங்கள். தவறான விஷயங்களில் உறுதி கொள்ளாதீர்கள். அதாவது சில நேரங்களில் கோபப்பட்டாக வேண்டும். ஆனாலும் எனக்கு திட நிச்சயம் இருக்கிறது. சாக்கு போக்கு கூறாதீர்கள்.